ஓட்டேரியிலிருந்து இப்போ வந்து நம்ம சொந்த ஊரான பனைக்குளத்துக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு யாசிர் பெயிங் கிளாஸ். இப்போ வந்து நம்ம சென்னை ஓட்டேரியிலிருந்து இப்போ வந்து நம்ம சொந்த ஊரான பனைக்குளத்துக்கு நம்ம கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பு வந்து நம்ம நான் கிளம்பியாச்சு. ஆமாம், அதோட இப்போ என்னென்னா நம்ம பைக்கில் போகலை, நம்ம பஸ்ஸில் போக போகிறோம். அதுவும் வந்து ட்ராவல்ஸ் பஸ்ஸில் இல்லை, நம்ம கவர்மெண்ட் பஸ் எஸ்இடிசியில் வந்து போக போகிறோம். ஏசி ஸ்லீப்பரில் போக போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து நம்ம பைக்கை நம்ம ஹெல்மெட்டில் போயிட்டு இருக்கிறோம். இந்த அடிக்க பார்த்தீங்களா, அந்தோ தெரியுது பாருங்கள், அதோ தெரியுதா, அதான் கீழம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மேக்சிமம் எல்லாத்துக்கும் வார்த்தை வர்றது வந்து கேளம்பக்கம்னு. அது கேளம்பக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து வண்டலூர்லேருந்து பிரியும். வண்டலூர்லேருந்து தாம்பரத்துலேருந்து வரும்போது வந்து லெஃப்ட்டில் கட் ஆகும். அதே மாதிரி வந்து இதுலேருந்து போகும்போது வந்து ரைட்டில் கட் ஆகும். இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து பவர் பேங்கை சார்ஜ் போட்டு மரதாப்பில் வச்சுருந்தேன். அதை போய் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போக போகிறோம். பாய் சிக்னல் போட்டுக்கோங்க. நம்ம அரபி காலேஜ் வழியாக உள்ள போயிடுவோம். வந்து நம்ம ஃப்ரெண்டு கன்சல் பிளாக்ஸ் அவருடைய ஓனர் கன்சல் ராமன் தான் வண்டி ஓட்டுறாரு. டக்குன்னு வளைஞ்சிருங்க போய் வளையலாம். ஓகே, நம்ம வந்து உள்ளே போய் பவர் பேங்க் எடுத்துகிட்டு இந்த வழியாக தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு போவோம். ஓப்பனாக இருக்குது. ஓகே ஓகே அண்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியல யாருன்னு. அதுக்கப்புறம் நம்மளை பார்த்தாலும் தான் அவருக்கு தெரியுது நம்ம பாயின்னு. சரி, இப்போ போகிற அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப பக்கங்க, ரொம்ப நியரஸ்ட்டு தான். இப்போ வந்து பாருங்களேன், அந்த பஸ்ஸெலாம் உள்ளே போய் வருங்க. சரிதா பாய், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்டே போய் அடுத்ததில் வளையணும். ஆமாம், உள்ளே போகுமா? ஆமாம், தெரியலையே. ட்ராவல்ஸ் பஸ்ஸும் உள்ளே போகுது. இப்போ போய் பாருங்க பஸ்ஸு ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம கீழம்பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக போகிறோம். பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். நாங்கள் பஸ் ஸ்டாண்டு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பனைக்குளம் போகும்போது வந்து சென்னை டு பனைக்குளம் போகும்போது வந்து நம்ம இந்த வழியாக தான் நம்ம போனோம். அப்போ வந்து டிராஃபிக் இருந்தனால வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் தான் நம்ம போனோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம ட்ராப் பண்ண போகிறாப்புல. நம்ம வந்து பார்க்கிங்லாம் போட சொல்லலை, அவருக்கு வேலை இருக்கிறனால வந்து நம்ம பைக்கு செல்லக்குட்டி அதை நம்ம அனுப்பிட்டு நம்ம விடைய பெற போகிறோம். இதுக்கடுத்து வந்து நம்ம பஸ்ஸில் பயணம் செய்ய போகிறோம். இப்போ இங்கேயே நிப்பாட்டிடுங்க. இதானா? ஆமாம் பாய், இங்கேயே நிப்பாட்டிடுங்க. நான் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நான் போகிறேன், வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். போகிறதுல நிப்பாட்டுங்க. ஓகே, சரி பாய்க்கு ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம வீடியோ போயிடுவோம். சரி பாய். இங்கிட்டு போக முடியாது நம்ம. ஆமாம், நம்ம போனோம்னா இதுலேயே போயிட்டு நேராக போயிட்டு அந்த ரைட்டில் கட் பண்ணிடுங்க. ரைட்டு கட் பண்ணி நீங்கள் போயிடுங்க. ஆமாம், ரைட் கட் பண்ணி இந்தா நான் எடுக்கிறேன். சரி, நம்ம ஃப்ரெண்டு ஒரு ட்ராப் பண்ணிட்டாரு. ஓகே பாய், இப்போ நம்மளுடைய இது நான் பஸ் ஏறிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். நம்ம டைம் இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. சரி ஓகே, சரி பார்ப்போம், போயிட்டாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார்.
கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்ம வந்து உள்ளே போவோம். நான் அங்கே வந்து நேற்று வந்து பார்த்துட்டு போயிட்டோம் பஸ் ஸ்டாண்டை. ஏன்னா பஸ்ஸு எங்கே கிடக்குது என்னது நம்ம தெரியணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு கீழே பார்க்கிங்கு. ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க, எல்லா வசதியும் இருக்க தான் செய்யுது. ஆனால் என்ன கடைகள்லாம் இன்னும் திறக்கலை. அதே மாதிரி சிட்டியிலேருந்து உள்ள கவர ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நீட்னஸாக இருக்குது, நல்லா இதாக இருக்குது. அப்படியே உள்ளே போகும்போது அப்படியே எழுதிட்டு போகிறேன் பாருங்கள். ஆனால் எல்லோரும் பார்ப்பாங்க, இவன் யாரா ஒன்று எதையோ தூக்கி வச்சுட்டு தன்னால் பேசிட்டு போகிறாங்கன்னு பாருங்க. நம்ம இது நுழைஞ்சதோட இலவச அவசர சிகிச்சை மையம் காவேரி ஹாஸ்பிட்டலு இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக வந்து மேலே ஃபுல்லாக வந்து எல்லாமே கடைங்க. ஆனால் எதுவுமே பேச முடியாத சூழ்நிலை தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ஸை பார்க்கணும் இதுன்னு. ஆனால் இன்னும் கடையில் வந்து சில கடைகளுக்கு நிறைய கடைகள் திறக்கவே இல்லை. நம்ம வண்டி வந்து பஸ் வந்து 3ஆவது பிளாட்ஃபார்ம் சொன்னார். அதுக்கு தான் போவோம். வண்டி மூணு சார். அதான் சார் 13 அப்பர் படுத்து 13 அப்பர் படுத்து டிக்கெட் விட டிக்கெட் விட யாசிர் அகமது. பிஎன்ஆர் கடைசி ஒரு 3 நம்பர் சொல்லுங்கள். பிஎன்ஆர் நம்பர் வந்து 0523 523. ஆமாம் 523 13. சரியா 13 லாஸ்ட் சிங்கிள் வரும். தெரியும் தெரியும் சார். நான் பல நேரம் வந்துருக்கிறேன்.
ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ஸு ஏறியாச்சு. எல்லாம் போய் பஸ்ஸில் வந்துடுவோம். ஈஸியாக இருக்குங்க. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு வழியாக கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அந்த உள்ள நம்ம காமிக்கலாம், எல்லா வீடியோவும் எடுக்கலான்னு பார்த்தா டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இவ்வளோ பஸ் இருக்கனால வந்து சரியான க்ரௌடாக இருக்கனால வந்து நம்ம வீடியோவும் எடுக்க முடியல. நிறைய விஷயங்கள் நம்ம பேசவும் முடியல. அதனால் வந்து இப்போ நம்ம ராமேஸ்வரம் பஸ்ஸு கிடக்கிற நம்ம அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம வந்துட்டோம். நம்ம போகிற அந்த பஸ் வந்து எப்படின்னா சென்னை கீழாம்பாக்கம் டு ராமேஸ்வரம் போகுது. நம்ம இதில் வந்து நம்ம ராமநாதபுரத்தில் வந்து நம்ம இறங்க போகிறோம். ராமநாதபுரத்தில் இறங்கி நம்ம அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸில் வந்து பனைக்குளம் போக போகிறோம். ஏன் நம்ம வந்து இந்த ட்ரிப்பு வந்து பைக்கில் போகலைன்னா, நம்ம ஊரில் வந்து பைக் இல்லாதனால வந்து நம்ம பைக்கில் போகாமல் இருந்தோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பைக் கிடச்சிருச்சு. இந்த ட்ராவல் டைம் வந்து எப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து 4 to 4:30 நம்ம ராமநாதபுரம் போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே வந்து சிட்டினா அவுட்ரு சிட்டி, இப்போ ஊரப்பக்கம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், அதேப்புறம் வந்து அவுட்டரை தாண்டி போகிறதுனால வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல. 4:30 டைம் ராமநாதபுரத்துக்கு 8 மணிக்கு போகிறோம்னு பார்ப்போம். நம்ம வந்து உள்ளே போய் பேக்கை வச்சாச்சு. இப்போ நம்ம போகிற பஸ்ஸு ஃபுல்லாக இன்றைக்கி பாருங்க, இந்த இது ஃபுல்லாக வந்து ஏர்வாடி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம் அந்த மாதிரி போகிற ரூட்டு போகிற பஸ்ஸு தான் கிடக்குது. சென்னையிலேருந்து கடைசியில் பனைக்குளம் வர நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுக்குன்னு மெயின் நம்ம வந்து அதை வரைக்கும் தான் நான் எடுக்கணும்னு இருந்தேன். இது இன்ட்ரோவாக வந்து லாஸ்ட்டாக சொல்லணும்னு தான் நினச்சேன். இது ஃபுல்லாக பாருங்கள், பஸ் ஃபுல்லாக எப்படி கிடக்குது. மணி 5:57 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பஸ்ஸு கிளம்ப போகுது. ஓகே, பஸ்ஸு டிபார்ச்சர் ஆகுது. நம்ம வந்து நம்ம டிரைவரை நன்றி, கண்டக்டர் நன்றி சொல்லிட்டேன். வீடியோ எடுக்கிறதுனால நான் இப்போ இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டேன். முன்னால் போட்டு அந்த வண்டி இடம்ல போட்டுருக்கு. இந்த வண்டி கிட்ட போட்டு வந்து முன்னாடி வாங்கலடா, முன்னாடி வாங்க. ஆரோக்கிய வண்டி எடுத்துட்டாங்க. அந்த போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே முன்னாடி வாங்க. நான் வீட்டு போகிறேன். அந்த வண்டி எடுத்துட்டாங்க. காரை விட்டு இந்த கிட்ட போடுறாங்க. அவங்க உள்ள போட்டு வந்து ரெடி ஆகிடலாம். முன்னாடி போங்க.
பஸ் வருதுப்பா. பஸ் வருது பார்த்து. பின்னாடி வரும், பார்த்து நில்லுங்க. சரியா? உங்கள் பேர் என்ன பேர்? ரியாக்கா. சரி, பார்த்து சேல்ஸ் பண்ணுங்கள். நம்ம சென்னை டு ராமநாதபுரம் பஸ்ஸு வந்து நம்ம கிளம்பிடுச்சுங்க. கிளம்புறது தருவாயில் வந்துருச்சு. இப்போ வந்து பஸ்ஸு வந்து வெளியாகுது. நம்ம முன்னாடியே கூட சொன்ன மாதிரி நான் டிரைவர் அண்ணன்ட்டையும் கண்டக்டர் அண்ணன்ட்டையும் சொல்லிட்டேன். நான் பஸ்ஸு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால நான் கீழே இறங்கி நடந்து போயிட்டுருக்கிறேன். பஸ்ஸு கொஞ்சம் வெளியாகிற வரைக்கும் நான் வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் பஸ்ஸு பின்னாடியே போகிற வேண்டியதாக இருக்குது. சரி, பஸ்ஸு வளைஞ்சு வந்துருச்சு பாருங்க. விமானம் ஃப்ளைட்டு வந்து எப்படி இதாகிற மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இதாகிடுச்சு. சரி, ஏறுவோம். அண்ணன் பேரை கேட்டுக்கலாம். இங்கே இருக்கு. போன வருஷம் வந்து நாங்கள் பைக்கில் போனோம். ராபர்ட் வந்தோம். டிக்கெட்டும் கிடைக்கல. எல்லாம் உள்ளே இருந்துச்சு. யாரும் பைக்கில் எடுத்தாச்சு. எப்போ எடிட்டிங் பண்ண போகிறேன்னு தெரியல. எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். ஆமாம், போய் பாருங்கள். யாசிர் பிஎன்கே விளாக்ஸ்னு போடுங்க. யூடியூப்பில் போயிட்டு யாசிர் OASIR போட்டு பிஎன்கே. எந்த மொபைல்
வந்து இது வச்சுருவோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். யூடியூப் போயிட்டு ரிட்டர்ன் புதன்கிழமை. புதன்கிழமை நான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. இதுதானே எப்படி இருந்தது? இது ரொம்ப இதாக கொஞ்சம் அதிர்வு. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது முன்னாடினா அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஆமாம், லாஸ்ட்டில் வந்து எப்படின்னா வந்து பனி வந்து அந்த கடைசியிலேயே வைக்க முடியாது, ஏன்னா சீட்டு நிற்கிது. சரி, இது இப்படின்னா ஏறி திரும்ப ரிட்டர்ன் பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வண்டி ஒன்றும் ப்ரிப்பராக வந்திருக்கான். ஆமாம், டிராஃபிக்னால தெரியல. நான் 3:45 4 மணி 4:45 இடம் கேட்கிறேன். 2-3 தடவை 4:30 திருச்சியிலேருந்து அவுட்டில் வேற ஒரு ரூட்டில் வந்து வந்தோம். ஒரு 20 கிலோமீட்டர். அப்படியா? ஏன் தஞ்சாவூர் ரூட்டில் வந்துட்டு வந்தோம். அங்கே பொன்மலை அந்த ரயில்வே பாலம் இருக்குல்ல, அது டேமேஜ் போட்டிருக்கு. இது இல்லை, அடுத்து இந்த ரயில்வே பாலம் என்ன வேலை, ஒரே லைனில் வண்டி வருது, கால்பனை வரைக்கும் இருக்குது. அதனால அப்படியே கீழே இறக்கி தஞ்சாவூர் ரோட்டில் போட்டு சிவகாமியில் போயிட்டு ரயில் பண்ணிடணும். சார் வந்துட்டீங்களா? சரி சார் நான் வந்துட்டேன். பக்கத்தில் வந்துருச்சு, இதை தாண்டிடுச்சு, விளக்கரோட தாண்டி வருது. ஓகே சார். நண்பர்களே, நம்ம அண்ணன் டிரைவர் வந்து வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. வந்து நம்ம இறங்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம இந்த ரோடு வந்து அந்த ஹைவே வந்து ஒரே ராமேஸ்வரம், இந்த ஸ்டேட் ஒரே ஸ்டேட் போனால் ராமேஸ்வரம். நம்ம வந்து இன்னொரு கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நம்ம இப்போ இறங்க போகிறோம். எனக்கு நைட் டைம்னால எனக்கு சரியாக தெரியல. கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, சாரி 2 கிலோமீட்டர் இருக்குன்னு எனக்கு கிலோமீட்டர் இல்லை, 2.5 கிலோமீட்டரில் இறங்க போகிறோம். 2.5 கிலோமீட்டர் நம்ம இறங்க போகிறோம். நம்ம அங்கேருந்தே நம்ம ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணி நம்ம பனையூருக்கு கூட்டு போகிறோம்ல. இந்த பஸ் வந்து சென்னை டு ராமேஸ்வரம் போகுது. இல்லை சார், நானும் வந்திருக்கிறேன். இந்த வேதில் வந்து நிறைய தடவை வந்திருக்கிறேன். ஆனால் அதை நானும் பார்த்தேன். நான் வந்து 3:50 கலராக வச்சுருந்தேன். தஞ்சாவூர் ரோட்டில் போயிட்டு ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றி வருது. ஏப்போ போயிட்டு அந்த பக்கம் திருச்சி அவுட்டர் வந்து இல்லை இல்லை சார், இன்னொன்று வந்து என்னென்னா அந்த சென்னையில் வந்து சரியான டிராஃபிக் பற்றியெல்லாம் அதே சிட்டிக்குள்ளேருந்து வந்திருந்தா இன்னும் லேட்டாக போய் வெளிலேருந்து வந்துருந்தா. திருச்சிக்கெலாம் வந்து 12 மணிக்கெலாம் வந்துடும். 12-12:15 வந்துருங்க. வந்துருக்கு சார். சரி சார், பாப்போம் பார்க்கலாம். நம்ம வந்து இறங்கியாச்சு. சரி சரி சார், வரேன். வண்டி உங்களா? அந்த வண்டி இல்லை. சரி சார், பார்ப்போம். ஓகே, இது எடுத்து ஏதாச்சு பஸ்ஸு லேட்டாக சார். போமா அலைஸ்வரம் வாங்க, டீ-ஷர்ட் போமா. ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம நதிப்பாலம் வந்து இறங்கியாச்சு. நதிப்பாலம் இறங்கி நதிப்பாலத்திலிருந்து நம்ம வந்து இப்போ பனைக்குளத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டு பைக்கில்.
ஆமாம், அந்த இதுக்கு லைட்டு போட போகிறோம் இதுன்னு தான் சொன்னாங்க. எப்போ லைட்டு போட போகிறீங்களாம்? என்ன வெடியில் சரியான குளிராக தான் இருக்குது. நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. 6 மணிக்கு பஸ் எடுத்து இப்போ வந்து மணி 5:30 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிராஃபிக்னால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்.